நேயர்களே, சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, அதனை பார்ப்போம். மயான பூமிகளை தனியார் மூலம் பராமரிக்க தீர்மானம் சென்னை மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் 110 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், இந்த தீர்மானத்தின் முக்கிய அம்சங்கள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் திருமதி மேயர் பிரியாராஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் ஒட்டுமொத்தமாக 110 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் மிக பிரதானமாக மறைந்த மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் வாழ்ந்த பட்டினப்பாக்க இல்லத்திற்கு அவர் பகுதிக்கு அவர் பெயரை சூட்டுவது, அது மட்டும் இல்லாமல் பேராயர் சர்க்குணம் மறைந்த அவரோட இல்லத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் பகுதியில் பெயர் சூட்டுவது உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யக்கூடிய திட்டத்திற்கு 8 இடங்களில் அனுமதிக்க வேண்டும் என டிட்கோ நிறுவனம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் 8 இடங்களுக்கு அனுமதி கோரி இன்றைய கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகள் மெரினா கடற்கரையில் வேகமாக நடைபெற்று வருவதாகவும், அதே போல பெசன் நகர் கடற்கரையும் அழகுபடுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 160 இடங்களில் மயானங்கள் செயல்படுகிறது. அவற்றை தனியார் மூலமாக பராமரிப்பதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட 110 தீர்மானங்கள் இன்றைய மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பாஜக கவுன்சிலர் திருமதி உமா ஆனந்த் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக ராசா பேசியதற்கு தொடர்பாக அவர் பேச முற்பட்ட போது திமுக கவுன்சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அவையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அது மட்டுமில்லாமல் திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பும் பதிவு செய்தனால் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஒட்டுமொத்தமாக 110 தீர்மானங்கள் இன்றைய மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.